பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் அக்கவுண்டன்சி அண்ட் டாக்ஸ். எங்களை மிக விரைவாக சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி அமைச்சு தருவோம். 333 Rainers Lane, Pinner. தமிழ் உறவுகளே வணக்கம். இது பிரிட்டன் செய்தி கண்ணோட்டம். சீமாம்பிள்ளை ஜோகரட்னம் அவர்களை சந்திக்கின்றோம். வணக்கம் சீமாம்பிள்ளை ஜோகரட்னம் அவர்களே. வணக்கம் திரு ராஜன் அவர்களே. வணக்கம். நாம் பிரிட்டன் தேசத்தினுடைய புதிய பிரதமரின் ஆட்சிக்கு கீழ் இப்பொழுது இருக்கின்றோம். கடந்த 20ஆம் தேதி புதிய பிரதமராக ஆண்டி பர்னம் அவர்கள் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். புதிய புதிய விடயங்கள் எல்லாம் அறிவித்துக் கொண்டிருக்கின்றார். இதிலே மிக முக்கியமாக ஒரு விடயத்தை நீங்களும் அவதானித்திருப்பீர்கள். கியர் ஸ்டார்மர் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது அறிவித்த வயது வந்தவர்களுக்கான அடையாள அட்டை, டிஜிட்டல் அடையாள அட்டை, இந்த திட்டத்தை அடியோடு நிறுத்துவதாக வந்ததும் அவர் கூறியிருக்கின்றார். இதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். இது தொடர்பாகவும் பர்னம் அவர்கள் யார் என்ற கேள்வி எழுகின்ற பொழுது வடக்கின் அரசர் என்று அவர் விளிக்கப்படுகின்றார். அவ்வாறு அவர் வடக்கின் அரசர் என்று விளிக்கப்படுவதற்கான காரணம் என்ன என்பதையும் எடுத்துக் கூறுங்கள். நிச்சயமாக இதுவரை காலமும் பிரித்தானிய அரசியலில் இந்த பிரதமர்களாக வருபவர்கள், நிதியமைச்சர்களாக வருபவர்கள், உயர் பதவியில் வருபவர்கள் எல்லாரும் இங்கிலாந்தின் கீழ்ப்பகுதியின் நடுப்பகுதி அல்லது தென்பகுதியில் இருந்து வருவார்கள். அதாவது பணச்சுவாந்தர்கள், படித்தவர்கள், பணக்காரர்கள் என்ற ஒரு வட்டத்திலிருந்து தான் தெரிவு செய்யப்பட்டு வந்தார்கள். ஆனால் இங்கிலாந்தினுடைய வட பகுதி என்பது ஒரு வருவாய் குறைந்த ஒரு இடமாக காணுவது. அதாவது கம்பேர் பண்ணும், ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தெற்கு பகுதியையும் வடக்கு பகுதியையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது வடக்கு பகுதி ஒரு வருமானம் குறைந்த ஏழ்மை நிலைக்கு இருந்த ஒரு பிரதேசமாக இருந்து அது இப்பொழுதுதான் சற்று வேகமாக வளர்ந்து கொண்டு வருகிறது. அப்படியான ஒரு இடத்தில் இவர் அந்த வடக்கு பகுதியில் உள்ளதான் மான்செஸ்டர் போன்ற பகுதிகளில் உள்ள அபிவிருத்திகள், உதாரணமாக ரயில்வேயை அங்கே கொண்டு வருவதா இருந்தாலும் சரி, பாதைகள் போடுவதோ இருந்தாலும் சரி, மக்களுக்கு உதவி செய்வதா இருந்தாலும் சரி, இவர் அந்த வடக்கில் உள்ள மக்களை மனதில் வைத்து கொண்டே தன்னுடைய சில கருமங்களை நடத்தி அதில் வெற்றியும் கண்டதனால் இவர் மீது ஒரு நம்பிக்கை உங்கள் வடக்கை சேர்ந்த ஒரு அரசரான் என்ற அளவுக்கு அவர்கள் நம்பும் அளவுக்கு அந்த இடத்துக்கு அவரை கொண்டு வந்து விட்டது. அத்தோடு அவர் கூட இந்த நம்பர் 10 டவுனிங் ஸ்ட்ரீட் என்று கூறுவோம். பொதுவாக பிரதமருடைய காரியாலயத்தை நாங்கள் கூறுவோம் நம்பர் 10 டவுனிங் ஸ்ட்ரீட் என்றால் இங்கே லண்டனில் உள்ள 10ஆம் இலக்கத்தை கொண்ட டவுனிங் ஸ்ட்ரீட் தான் பிரதமருடைய அலுவலகம். ஆனால் அவர் புதிதாக ஒன்று அறிவித்த நம்பர் 10 நோர்த், அதாவது இங்கே மட்டுமில்லை அலுவலகம், அது வடக்கிலும் மான்செஸ்டரிலும் அங்கே ஒரு பிரதமர் அலுவலகம் இருக்கும். அவருடைய கருத்தின்படி நாளை தினத்தில் இருந்தே சில முக்கியமான செயல்பாடுகள் அங்கும் இருந்து ஆரம்பிக்க போறதை குறிக்கிறார். ஆகவே இந்த வடக்கின் அரசராக அவர் தன்னை காட்டிக் கொண்டதும் மக்கள் அதை ஏற்றுக்கொண்டது நீங்கள் கூறியது ஒரு பொருத்தமானதான் இருக்கும். அதே நேரம் இவர் யார் என்ற ஒரு கேள்வியையும் கேட்டீர்கள். இவர் யார் என்னும் பொழுது இவர் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்திலிருந்து வரவில்லை, ஒரு அவரேஜ் சாதாரண இருந்து வந்தவர். ஆனால் இவர் கல்வியில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் சென்றவர். இவருடைய வாழ்க்கையில் அங்கே ஒரு மாற்றம் ஏற்பட்டு இவர் தன்னுடைய வாழ்க்கை துணைவியாக கண்டுபிடித்த மேரி பிரான்ஸ் வேன் ஹீல் என்ற பெண்மணியை அங்கே சந்தித்தார். அதாவது சர்வகலாசாலை மாணவர்களாக இருக்கும் பொழுது அப்பொழுது அவர்கள் ஒரு அன்பை கொண்டிருந்தார்கள். பின்பு ஒரு ஐடிவியினுடைய முக்கியமான நிகழ்ச்சியில் கணவனை மனைவியை தெரிவு செய்கிற அந்த ப்ரோக்ராம் நடந்த பொழுது அப்படி ஒரு போட்டி ப்ரோக்ராமில் தான் பங்கு பெற்றலாமா என்று இவருடைய மனைவி மேரி பிரான்ஸ் கேட்டிருந்தார். அவர் ஓகே, நீ தாராளமா பங்கு பெற்று என்று கூறிவிட்டு இவர் கதைகள் எல்லாம் வீட்டிலிருந்து பார்த்து கொண்டிருந்தார், சிரித்து கொண்டு கூறினார். ஏனென்றால் அந்த நேரம் அவருடைய கருத்தின்படி வேறு ஒருவரை இவர் திருமணம் செய்வதற்கு முயற்சிப்பதாகத்தான் தெரிந்தது. ஆனால் பின்பு அது அப்படி அடிபட்டு போய் தங்களுடைய காதலாக மாறி பின்பு இவர்கள் ஒன்றாக வாழும் ஒரு நிலை வரும் பொழுது அத்தோடு இவர் ஒரு கத்தோலிக்க மதத்தை செய்து மிக முக்கியமான பிரித்தானிய அரசியலில் பொதுவாக இங்கே
ஒரு பிரதமராகவோ நல்ல பதவியில் இருப்பாண்டா அவர்கள் நிச்சயமாக ஆங்கிலிக்கன் திருச்சபையை சேர்ந்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் அண்டிபேர்னா இப்பொழுதும் ஒரு ரோமன் கத்தலிக் அந்த நிலையத்தான் பிரதமராக வந்துள்ளார். இது ரோமன் கத்தலிக் பீடத்துக்கு மிக மகிழ்ச்சியா இருந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்தில் இவருக்கு அது ஒரு சின்ன ஒரு சிக்கலை கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அத்தோடு இவர் திருமணம் செய்வதற்கு முன்பே இவருடைய மனைவி கருத்தரித்திருந்ததனால் உடனடியாக அந்த சமயப்படி நாங்கள் இப்படி இருக்கக்கூடாது திருமணம் செய்தார். அவருடைய திருமணத்தின் போது இவருடைய மூத்த மகன் திருமணத்தில் நின்றிருந்தார். இது இன்னொரு வேடிக்கையானது. பின்பு 2 பெண் பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள். ஆகவே அவருக்கு மொத்தம் 3 பிள்ளைகள். அத்தோடு இவருடைய மனைவியுடைய சகோதரிகளுக்கு மார்பக புற்றுநோய் காரணமாக அவர்களுக்கு பல அசம்பாவிதங்கள் நடந்ததனால் இவருக்கும் அது விதமான ஒரு மார்பக சிகிச்சை செய்ய வேண்டிய நிலை வந்ததனால் இவருடைய வாழ்க்கையிலும் ஒரு வித சோகம் கலந்த ஒன்று இருந்தது. ஆனால் இவர்கள் 2 பேரும் மிக அந்யோன்யமா இருப்பது எல்லோருக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கு என்று நீங்கள் பார்த்திருக்கலாம். அவர் அந்த பிரதமர் அலுவலகத்துக்கு வந்த பொழுது அவருக்கு காட்டப்பட்ட ஆதரவு. ஆனால் இவர் பொதுவாக இந்த புகழ் தேடி செல்லும் ஒரு பெண் அல்ல. எங்கே மேடையில் இருந்தாலும் ஓடி போய் கட்டிப்பிடிக்கும் அளவுக்கு இல்லை. அவர் கொஞ்சம் நிதானமாக இருப்பார். இவர் சர்வகலாசாலை படிக்கும் காலத்தை கூடிய இவரோடு படிப்பித்தவர்களே சொல்வார்கள், she is the nicest girl in the class in the college என்பார். அவ்வளவு மென்மையானவர். அப்படியான ஒருவர் இருப்பதனால் இவருடைய எதிர்காலம் இவருக்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும். இது தனிப்பட்ட அவருடைய கேள்வி. உண்மை. நீங்கள் என்று அவர் பதவியேற்று நம்பர் 10க்கு வருகை தந்து அதில் இருந்து உரையாற்றிய பின்னர் அவர் மக்களை நேரடியாக சென்று கைலாகு கொடுத்து அவர்களோடு மிக அந்யோன்யமாக அளவளாவியதை நேரடியாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. நீங்கள் கூறியது போல மனைவி நின்ற இடத்திற்கு இவர் சென்று அவரை முத்தமிட்டதையும் தொலைக்காட்சியில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே நீங்கள் கூறுவதற்கிணங்க அவர் ஒரு வித்தியாசமான ஒரு பிரதமராக திகழப் போகின்றார். நான் ஏற்கனவே கேட்ட கேள்வியை உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். இந்த டிஜிட்டல் ஐடியை உடனடியாக அந்த திட்டத்தை உடனடியாக நிறுத்துவதன் காரணம் என்ன? அவருடைய கருத்து இதற்காக செலவழிக்கும் பணம் வீண் என்று கூறுகிறார். இதில் நாங்கள் சரியாகதோடு நாங்கள் என்னை பொறுத்தவரை நான் ஒத்துக்கொள்ள முடியாது. என்ற முன்னொரு காலத்தில் இந்த டொனி பிளேயர் காலத்தில் இப்படி ஒரு ஐடி சிஸ்டத்தை கொண்டு வர வேணும் என்ற பொழுது கடுமையாக ஈர்த்தவர்கள் இந்த கன்சர்வேட்டிவ் கட்சியும் பழமைவாதம் கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள். அது என்ன, எங்களுக்கு நாங்கள் பிரிட்டிஷ், ஏன் நாங்கள் போய் மற்றவர்களுக்கு நாம் பிரிட்டிஷ் என்று காட்டுவோம், நாம் பிரிட்டிஷ் தானே, எங்களுக்கு ஐடி தேவையில்லை, அது ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள விருப்பம் வேண்டாம், தங்களோட ஐடியை காட்டட்டும், எங்களுக்கு எல்லாம் தேவையில்லை என்று திமிர் பிடித்த கதைகளை கூறிக்கொண்டு வந்து இருந்தும் ஓரளவுக்கு இப்ப எல்லா இடத்துக்கு செல்லும் பொழுது இந்த டிஜிட்டல் ஐடி தேவை என்ற ஒரு நிலையில் சிறிதாக அது வேற துவங்கிவிட்டது. ஆனால் இன்று இவர் அறிவித்த அந்த அறிவிப்பு சில சந்தர்ப்பங்களில் இந்த வயோதிபர்களாக இருக்க பிரித்தானியர்களை குசிப்படுத்துவதற்கு சொல்கிறாரா அல்லது உண்மையில் செலவினத்தை கட்டுப்படுத்தத்தான் செய்கிறாரா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆனால் இப்பொழுது ஐரோப்பாவில் எல்லோரும் டிஜிட்டல் யுகத்தில் இருக்கும் பொழுது இவருக்கு டிஜிட்டல் ஐடி இல்லாமல் போகும் பொழுது ஏற்கனவே இப்பொழுது இந்த பிரெக்சிட்டுக்கு பிறகு பிரித்தானிய மக்கள் படும் பாடம் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு எல்லைகளிலும் எவ்வளவோ சிக்கலை சந்திக்கிறார்கள். இவருடைய புது திட்டத்தின்படி இந்த டிஜிட்டல் ஐடி இல்லாத நிலை வருமா இருந்தால் நிச்சயமாக பிரித்தானிய மக்கள் இன்னும் பாதிப்புக்குள்ளார்கள் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் இதனால் பணத்தை மிச்சம் பிடிக்கலாம் என்று நினைக்கிறார் என்றால் அது அவருடைய கருத்து. பிரெக்சிட், ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து பிரிட்டன் வெளியேறியதால் இப்பொழுது நீங்கள் டோவரில் இருந்து கலைக்கு போவதாக இருந்தால் பிரிட்டன் தேசத்தைச் சேர்ந்தவர்கள் எவ்வளவு நேரம் அங்கே தாமதித்து நிற்கின்றார்கள், எவ்வளவு போக்குவரத்து பிரச்சனைகள் இருக்கின்றன என்பதை நாள்தோறும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம், பேசிக் கொண்டிருக்கின்றோம். அது இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே சொல்லப்படுகின்றது. அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த டிஜிட்டல் ஐடி என்பதை நிறுத்துகின்ற பொழுது நீங்கள் கூறிய விடயங்கள் மீண்டும் மக்கள் மத்தியில் இந்த அரசாங்கத்தின் மீது ஒரு கோபத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றன என்பதை நாங்கள் கருத்தில் கொள்ளலாம். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த
பிரெக்சிட் என்று வருகின்ற பொழுது ஐரோப்பிய ஒன்றியத்தோடு பிரிட்டன் தன்னுடைய விடயங்களை எல்லாம் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்கின்ற கோதாவில் பிரான்ஸ் நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் அவர்கள் கீர் ஸ்டார்மர் அவர்களோடு மிக நெருக்கமாக பேசி எத்தனையோ விடயங்களை அவர் செயல்படுத்த முற்பட்டிருந்தார். கீர் ஸ்டார்மர் அவர்களும் சாதகமான சமிஞ்ஞையை தெரிவித்துக் கொண்டிருந்தார். அந்த நிலை இப்பொழுது புதிதாக பிரதமராக வந்திருக்கின்ற ஆண்டி பேர்னம் அவர்களிடம் இருந்து கிடைக்குமா என்று கேட்டால் நீங்கள் என்ன கூறுவீர்கள்? ஒரு பெரிய ஒரு கேள்வி இது அவருக்கு விடப்படும் ஒரு சவால். என்னென்றால், உங்களுக்கு தெரியும், பிரித்தானியாவில் உள்ள எல்லோரும் பிரெக்சிட்டை ஆதரிக்கவில்லை, ஒரு குறிப்பிட்டவர்கள் மட்டும்தான் ஆதரித்திருந்தார்கள். ஆனால் அதனால் ஏற்பட்ட துன்பங்கள், விளைவுகளை இப்பொழுது பெரும்பாலானவர்கள் உணரத் துவங்கிய பின் அதை பகிரங்கமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ, இந்த பிரெக்சிட் என்பது ஒரு தப்பு என்பதை மக்களை உணரத் துவங்கிவிட்டார்கள். இதே நேரம் அவர்கள் ஐரோப்பாவோடு நாங்கள் சேர்ந்துதான் போக வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்பிருந்த பிரதமர் கீர் ஸ்டார்மர் ஓப்பனாக வெளியாக சொன்னார் என்று கூறாவிட்டாலும் மறைமுகமாக பல சமிஞ்சைகளை கொடுத்து கொண்டு வந்தார். நாங்கள் ஒன்றாக இருக்கணும், வர்த்தக ரீதியாக ஒன்றாக இருக்கணும் என்று. கடந்த சில மாதங்களாக அவருடைய அந்த கருத்துக்கள் ஆணித்தரமாக கூறப்பட்டது. நான் முன்பு உங்களோடு செய்த ஒரு நிகழ்ச்சியை கூறியிருந்தேன். பிரதமர் கீர் ஸ்டார்மர் அவர்கள் இந்த பிரெக்சிட்டை எவ்வளவுக்கு கொண்டு வர முயற்சிக்கிறாரோ அந்த அளவுக்கு நைஜல் ஃபராஜினுடைய கட்சி போன்றவை இதனை மனதில் வைத்தே போட்டியிடுவார்கள். இதாவார் நாங்கள் செய்த இந்த எங்களுடைய சுதந்திரத்தை பறிக்க போறார் என்று கூறிக்கொண்டு வந்த நிலையில் அவர் இப்பொழுது பதவியிலிருந்து அகற்றப்பட்டுள்ளார் அல்லது ராஜினாமா செய்துள்ளார். அகற்றப்படவில்லை. ஆனால் நீங்கள் கூறியபடி பிரெஞ்சு அதிபர் மேக்ரோன் அவர்கள் இவரை வாழ்த்தும் போது அவர் மறைமுகமாக ஒரு செய்தியை கொடுத்திருந்தார். அதாவது, ஐரோப்பிய மக்களோடு இணைந்து வாழ்வதற்கான முயற்சியை எடுங்கள் என்னும் பொழுது கீர் ஸ்டார்மர் விட்ட இடத்தில் அவர் துவங்குகின்றார். நிச்சயமாக, ஏனென்றால் இப்படியே விட்டால் இவர்கள் சேர்வதற்கு வாய்ப்பே இல்லை. ஆகவே புதிதாக வந்த இந்த பிரதமருக்கு ஒரு செய்தியை கொடுக்கின்றார். அதே நேரம் இன்னொரு விடயத்தை நாங்கள் கவனிக்கலாம். அடுத்த 2027 ஆண்டுக்கு பின் மேக்ரோன் அந்த நாட்டினுடைய அதிபர் அல்ல, இன்னொருவர் தான் தெரிவு செய்யப்படுவார். அது இன்னொரு விவகாரம். அதாவது மெரின் லெ பென் வருவாரா அல்லது வேறு பலர் வருவார்களா என்று இருக்கும் பொழுது இந்த பிரெக்சிட் விடயம் அடிபட்டு கொண்டு போகக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. உதாரணமாக மெரின் லெ பென் போன்றவர்கள் அங்கே பதவிக்கு வந்து அந்த நாட்டினுடைய அதிபராக தெரிவு செய்யப்படும் கட்டத்தில் இந்த பிரெக்சிட் விவகாரம் இங்கே எப்படி இருந்ததோ அதே விதமாக ஆதரவு அவர் பக்கத்தில் இருக்கும். அதாவது பிரெஞ்சு மக்கள் அல்ல, அரசாங்கத்துக்கு ஒரு சிக்கலை கொடுக்கும் நிலை இருக்கிறது. ஆகவே அதை மனதில் கொண்டுதான் மேக்ரோன் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதாவது இந்த ஐரோப்பாவோடு இணைந்து வாழ வேண்டும், இணைந்து இயங்க வேண்டும் அவர் கூறிய கருத்தும் இதுதான். நல்லது. சீமாம்பிள்ளை ஜோகரட்னம் அவர்களே, மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். லண்டன் வாழ் விநாயக பக்தர்களே, ஆகஸ்ட் 30 நடைபெறும் பாரிஸ் லா ஷப்பல் ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் தேர் திருவிழாவை தரிசிக்க கௌரி டுவர்ஸ் சிறந்த வாய்ப்பை வழங்குகின்றனர். ஆகஸ்ட் 29 லண்டனில் இருந்து புறப்பட்டு 30 திரும்புதல். போக்குவரத்து, தங்குமிடம், உணவு யாவும் உள்ளடங்கலாக £185 மாத்திரமே. ஈஃபில் டவர் உட்பட சைட் சீயிங். சொகுசு பேருந்தில் உங்கள் இருக்கைகளுக்கு முந்துங்கள். 07956375803.